நீங்க வாரத்தோட தான் அந்த கேள்வி கேட்க தொடங்கினாங்க. யாரு கேட்ட? சாஹிப் நனவா? கேள்வி யார் கேட்ட? சஹி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொன்னானா ஆதம் நபி சொன்னாரான்னு கேட்க. அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்று இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா என்று சொல்றாங்க. இறை தூதர் திரை கொண்டு இறைவன் தான் சொல்லியிருக்கானாம். அப்ப ஐனைக்கு அந்த இறைவன் ரப்புக்குரிய திருநாமத்தை பாவிக்க ஹோஸ்டர் இறைவன் சொன்னதா? இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா. அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர படைப்பு இல்லை என்று யாரால சொல்ல முடியும்? யாரு சொல்லலாம்? அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று அந்த களிமாவை சொல்லணும் அவன்தான். ஆனா அந்த களிமாவை அவன் உணர்ந்ததுதான் நாம களிமா என்று சொல்றது. அவன் தன்னில் தானே உணர்ந்த நிலையத்தான் நாம களிமா. இந்த களிமாங்கிறது அரபு சொல். களிமாங்கிற சொல் அரபு சொல் தானே. இதுக்கு ஒரு கருத்தை உணர வேண்டியிருக்கு. நாம இப்ப தமிழ்ல சொல் என்று சொல்றோம், சொற்கள் சொல் என்று சொல்றோம். இது தமிழ். களிமாங்கிறது அரபு. இப்ப அரபுல உள்ள களிமாங்கிற சொல்லுக்கும் தமிழ்ல நாம சொல் என்று சொல்றது, தமிழ்ல சொல் என்று சொல்றதுக்கு அரபுல களிமான்னு சொல்றது ரெண்டு பாஷையில சொல்ற விஷயம். ஆனா அந்த சொல்லண்டு சொல்லி உணர வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. அது ஒரு கேள்வியை மட்டும் கேட்ட லேசா சிந்திக்கலாம். ஒரு சொல்லொண்டு எப்படி வந்துச்சு? ஏதோ ஒரு பாஷையில ஏதோ ஒரு சத்தத்தில கோடா கோடி பாஷையாக இருக்கட்டும், கோடா கோடி சத்தம் இருக்கட்டும், ஒரு சொல் எப்படி வந்துச்சு? ஒரு சொல்லொண்டு வந்திருக்கா இல்லையா? அது என்ன சொல், எந்த பாஷையில வந்துச்சு யாருக்கும் தெரியாது. இப்ப நாம ஒவ்வொரு பாஷையில ஒவ்வொரு சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் பாஷையில தமிழ் சொற்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், அரபு பாஷையில அரபு சொற்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆங்கில பாஷையில ஆங்கில சொற்களை வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு பாஷையிலையும் ஒவ்வொரு சொற்களை வச்சுதான் ஒவ்வொரு சத்தத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கேன் நாங்க இல்லையா? இப்ப காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாத ஒரு நிலையில ஒரு சொல் இருக்கண்டா, ஒரு சொல் வெளிப்பட்டிருக்கண்டா, அந்த சொல்ல கொண்டு நாம எந்த பாஷைக்குள்ள கட்டுப்படுத்துறோம்? ஒரு கட்டுண்ட நிலைக்குள்ள நாம கொண்டந்தோம்னா அது எந்த பாஷைக்குள்ள வந்துடும்? நாம பேசிக்கிற அந்த பாஷைக்குள்ளேயே வந்துடும். ஏதோ தமிழ் மொழி ஆங்கில மொழி ஏதோ ஒரு மொழியை கொண்ட ஒரு சொல்லுக்குள்ள வந்துடும். இப்ப எப்படி வருது? இது கட்டுண்ட நிலை. இது சல்சலத்துல் ஃபீல் என்று சொல்றேன். செவியேக்கும் நாதம், சக்கின்றி நேர் வழியை காட்டிட போதும் என்று சொல்றதுதான் இந்த சொற்கள் எல்லாம். இப்ப நான் என்ன பேசுறேன், என்ற பேச்சு என்ன செய்து சத்தமா வந்து உங்களோட காதுல உழுவுது. இப்ப நீங்க பேசுறீங்க, அது சத்தமா வந்து இந்த காதுல உழுவுது. இதை சொல்ற சல்சலத்துல் ஃபீல், செவியேற்கும் நாதம். இந்த செவியேற்கும் நாதம் என்று இன்னைக்கு ஒரு யாரையாவது மைக் கொண்டு சத்தம் போட்டு விட்டுருக்கு, ரெக்கார்டிங் கிளியரா வராது. யார் மைக் என்று பாருங்க. இங்க மெதுவா தான் கேட்குது சத்தம், ரெக்கார்டிங் போக்குள்ள நல்லா கேட்குது.
சாஹிப்னா நான் மைக்கை கொஞ்சம் கட் பண்ணுங்க சாஹிப்னா. ரைட் ரைட் தேவை நம்பரை போடும். அப்போ இன்னைக்கு பேசின இப்போ பாஷையில கட்டுனாது. அப்போ சல்சலத்துல் ஃபீல் என்கிறது செவியேக்கும் நாதம் சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமங்க. இப்போ இன்னைக்கு ஒஸ்தாது அந்த செவியேக்கிற நாதம், அதாவது இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், இப்படி கேட்குற இந்த ஃபீல் என்கிற இந்த நாதம் சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமங்க. அந்த நாதத்தை நேர்வழி என்று செல்லல, அந்த நாதத்தை எடுக்கிறவங்க நேர்வழியில் போயிட்டாங்க என்று செல்லல. அதில் உள்ள தெளிவை கொஞ்சம் சரியாக விளங்கணும். அப்போ செவியேக்கிற அந்த நாதத்தை கொண்டு சக்கின்றி என்றால் சந்தேகம் இல்லாமல் அது அந்த சத்தம் நேர்வழியை காட்டுமா. இப்போ நான் சொல்கிறத கொண்டு நீங்கள் நேர்வழி இதுதான் என்ற ஒரு புரிதலுக்கு வருவீங்க. நான் அதை ஆங்கில மொழியில் செல்லலாம், இல்லாட்டி தமிழ் மொழியில் செல்லலாம், இல்லாட்டி இங்கிலீஷில் செல்லலாம். இப்படி நான் கோடாகோடி பாஷையில் சொன்னாலும் எல்லாமே சல்சலத்துல் ஃபீல் செவியேக்கிற நாதத்தில் அது சேரும். இந்த நாதம் என்ன செய்யுதுண்டா, நான் சொல்கிறத வச்சு இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, எதை சரியென்று காட்டுறாரு, எதை பிழையென்று காட்டுறாருண்டு அந்த நாதத்தை வச்சு சக்கின்றி உங்களோட புரிதலால் அந்த நேர்வழியை பிடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் நேர்வழியை இந்த பாஷை கொண்டு போகுதுன்னு அர்த்தம் இல்லை, அது கொண்டு போகாது. சக்கின்றி நேர்வழியை காட்டும், அது காட்டிடுறதுக்கு போதும். அப்போ இப்போ பாசை ஒன்று தேவைப்படுது. என்ன பாசை ஒன்று ஏன் நாம் பயன்படுத்துகிறோம்? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கறதுக்கு. சக்கின்றி நேர்வழியை காட்டுறதுக்கு. இது சல்சலத்துல் ஃபீல். இதில் இன்னொரு நுட்பமும் இருக்கி. ஒஸ்தாத அந்த பாட்டில் சொல்கிறாங்க, சிந்தனைக்காக இதை எடுப்போம். சல்சலத்துல் ஃபீல் என்ற செவி ஏற்கும் நாதம் என்று சொல்கிறாங்க. எல்லாருமே வசன நடையில் எழுதணும். எப்படி என்றா சல்சலத்துல் ஃபீல் என்ற செவி கேட்கும் நாதம் என்று தான் எழுதணும். புரிப்படுதா? இப்போ நமக்கு சத்தம் கேட்குறேன்னு தான் சொல்கிறேன், சத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு நாம் சொல்கிறியா, சத்தத்தை ஏற்கிறேன்னு சொல்கிறியா? ஒஸ்தாதா அந்த பாட்டில் எப்படி பாவிக்காக சல்சலத்துல் ஃபீல் என்ற செவி ஏற்கும் நாதமா. அப்போ அதில் சின்ன ஒரு ரகசியம் உண்டா இன்னைக்கு இருக்கு. அப்போ அதை நாம் இப்போ சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதும் என்று சொல்கிறது நம்முட காதுக்கு சத்தமாக வந்து உழுவுற சொற்கள். இது பாஷை, இது ஒரு மொழி, இது ஒரு கட்டுண்ட மொழி. இப்போ எப்படியும் நான் சொல்கிற ஒரு சொல் ஏக வியாபகம் ஆயிடுச்சுன்னா உங்களோட காதில் கொண்டு வந்து விழாது. அது காதில் கொண்டு வந்து உழக்குள்ள எப்படி விழுகுது? ஒரு குறிப்பிட்ட எல்லையோட ஒரு கட்டுண்ட நிலையாக வந்து உழுவுறதெல்லாம் அந்த சத்தம் அப்படியே கொண்டு வந்து விழுவுது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட நாவால் வாயால் வெளிப்படுத்துறது எனக்கிட்ட எப்படி வந்து விழுவுது? அப்போ மொத்தத்தில் இந்த சத்தத்தை பார்க்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு பெரிய கூத கண்ணாடி ஒன்று இருக்குமெண்டா, இல்லாட்டி அணுக்களை காட்டுற அளவுக்கு ஒரு இருக்குமெண்டா, நீங்கள் சத்தம் போட்ட உடனே அது இவர் சொன்ன அந்த சொல் என்ன வடிவில் அவர்கிட்ட போகுதுன்னு காட்டுமா இல்லையா? இப்போ கருவிகள் இருக்கும், அதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சத்தம் இந்த வடிவில் போகுது, இந்த சத்தம் இந்த வடிவில் போகுதுன்னு கண்டுபிடிச்சதாலாம் அந்த இசை என்கிறதுக்கு ஒரு எழுத்து வடிவம் ஒன்று கொடுத்திருக்காங்க. இப்போ இசையெல்லாம் வந்தால் அது இந்த சத்தம் இப்படி போடணும்னு ஒரு எழுத்து வடிவம் ஒன்று கொடுக்குற காரணம் என்ன? அந்த சத்தத்தை அவங்க விளங்கி எடுத்து. இப்போ இது சல்சலத்துல் ஃபீலுங்கிற நாதத்தில் தான் இது எல்லாமே சேரும். இன்னொரு நாதம் ஒன்று இது விளங்கிட்டு தானே இந்த நாதம். இது எந்த பாசியாக இருந்தாலும் சரி.
இப்போ உதாரணத்துக்கு செவி ஏற்கும் நாதம் என்று ஒஸ்தாது காட்டினத்துக்கு வெளிப்படையான காரணம், வெளிப்படையான அர்த்தம் என்னென்றா அதுக்கு உட்படையாக ஒரு அர்த்தம் இருக்கி. வெளிப்படையான அர்த்தம் என்றா இப்போ எந்த காது தமிழில் ஒரு ஆள் ஏதாவது ஒன்றை சென்றாலும் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? ஆங்கிலத்தில் ஏதாவது ஒன்றை சென்னாலும் என்ற காதுக்கு கேட்கும். என்ன பாஷையில் யார் சென்னாலும் என்ற காதுக்கு கேட்குமா இல்லையா? இப்போ எனக்கு ஆங்கில பாஷை தெரியாண்டு வைங்க, ஆனால் ஒரு ஆள் வந்து ஆங்கிலத்தில் கதைச்சா எந்த காதில் வந்து விழுவுதா இல்லையா? விழுந்து அந்த சத்தம் எனக்கு வந்து கேட்குதா இல்லையா? அப்படி கேட்குறத நான் புரிஞ்சு கொள்றேனா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஏன் அந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம் வந்து ஏற்கனவே என்கிட்ட பதிவில் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், புரிஞ்சு கொள்வேன். இப்போ இந்த தாய்ப்பாசை தமிழ்ன்ற உடனே தமிழில் யாருன்னு சொன்னால் டக்குன்னு புரிஞ்சு கொள்கிறேன். அதே மாதிரி ஆங்கிலத்தில் இல்லாட்டி வேறு மொழியில் சொன்னால் எனக்கிட்ட அந்த பாசை பதிவில் இருந்தால் புரிஞ்சு கொள்கிறேன். இப்போ எனக்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு, அந்த பாசை எனக்கிட்ட புரிதல்ல இல்லை, நான் கற்றுக்கொள்ளலை ஏண்டா இப்போ நான் என்ன செய்வேன், சத்தம் வந்து விழும். அவர் என்ன பாஷையில் பேசுகிறாரு என்கிறதையும் நான் புரிஞ்சு கொள்வேன், ஆனால் என்ன சொல்கிறாருன்னு விளங்கிக்க மாட்டேன். அப்போ ஈனைக்கு செவி என்ன செய்யுதுண்டா, எந்த சத்தத்தையுமே செவி மறக்கலை, ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? எனக்கு தெரியாத பாஷையாக இருந்தாலும் செவி டக்கண்டு இது எனக்கு தெரியாத பாஷை என்று எனக்கு கேட்குறத இல்லாமாக்குதா, அந்த சத்தத்தை மறுத்து அனுப்புதா? அப்போ உலகத்தில் பறவைகள் கத்தினாலும் சரி, மிருகங்கள் கத்தினாலும் சரி, மனுஷன் சத்தம் போட்டாலும் எல்லா சத்தமும் எனக்கு கேட்குதா இல்லையா, என் காது ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? அப்போ நான் புரிந்து கொள்கிற இடத்துக்கு இருக்கேனா இல்லையா என்கிறது என்னுடைய உள்ளத்தை பொறுத்த விஷயம். அது என் உள்ளம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் எல்லா பாஷையும் புரிந்து கொள்கிற அளவுக்கு உள்ளம் மாற வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உறுதி பெற்ற உள்ளத்தின் வெந்து நெந்த உள்ளத்துக்கு உலகமே ஒரு சாக்கடை, உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படையங்க. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்போ உள்ளம் அதனுடைய வெளிப்படையாக இந்த உலகத்தை உணர்ற இடத்துக்கு உணர்ற நிலைக்கு வந்துட்டேன்னா எல்லா பாஷையும் விளங்கும். அவர் என்ன சொல்றாரு என்ன அந்த புரிதல்ல விளங்கும். அந்த சத்தத்தை கொண்டு அவர் விளங்கி கொள்ற அந்த நிலை உண்டு அங்கே வரும். அப்போ ஈனைக்கும் இப்போ என்ன செய்யுது, சல்சலத்துல் ஃபீல்ங்கிற இந்த செவியேற்கும் நாதம் சக்கின்றி எனக்கு நேர் வழியை காட்டுது. சைக்கிணையாக விளங்குற பாஷை இது ஒரு பகுதி. இது அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று நமக்கு சொன்ன அந்த சொல் எதில் வரும்? இப்போ நமக்கு சொல்லி தந்திருக்கு. இப்போ நான் உங்களோட சொல்லித்தரேன், ஒஸ்தாது நமக்கு சொல்லி தந்தாங்க என்னென்று, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி தந்தாங்க. இப்படி சொல்லி தந்த இந்த பாஷை இந்த மொழி எதில் வரும்? சல்சலத்துல் ஃபீல்ல வருமா, சல்சலத்துல் ஜர்ஸில் வருமா? சல்சலத்துல் ஃபீல் செவியேற்கிற நாதத்தில் வரும். இப்போ நமக்கு தமிழில் சொல்லி தந்திருக்காங்க. முகமது நபி எப்படி சொல்லி தந்திருக்காங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு அரபு மொழியில் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ 1,24,000 நபிமாரும் 1,24,000 மொழியிலே இந்த கலிமாவை சொல்லியிருப்பாளா இல்லையா? அவங்க தெரிஞ்ச பாஷையில் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ இப்படி வெளிப்படையாக இந்த நபிமார்கள் சொன்ன இந்த சொல் எல்லாம், இந்த சொற்கள் எல்லாம், இந்த கலிமா எதில் வந்து சேரும்? மொத்தத்தில் சல்சலத்துல் ஃபீல் என்ற செவியேற்கும் நாதத்தில் வந்து சேரும். இப்போ இந்த அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று தமிழில் நமக்கிட்ட சொன்ன இது சொல்லா கருத்தா? சொல். இது நமக்கு சொல்லி தந்த சொல்.
அப்ப இந்த சொல்லை கொண்டு இதை சொன்னவர் சொல்லி தந்தவர் ஒரு கருத்தை உணர்ந்திருப்பாரா இல்லையா? அந்த உள்ளம் அந்த சொன்னதுக்கு முதல் அந்த அர்த்தத்தை அந்த கருத்தை அந்த உள்ளம் உணர்ந்திருக்குமா இல்லையா? உணர்ந்திருக்கும். இப்ப 1,24,000 நபிமாரையும் எடுப்போமே, இந்த கருத்தை உணர்ந்த இடத்துக்கு வரக்குள்ள, இந்த கருத்தை உணர்ந்த நிலைக்கு அவங்க வரக்குள்ள, அந்த உணர்ந்த நிலையை அவங்க பெற்றுக்கொள்ளக்குள்ள, அங்க ஒரே நிலையில இருந்திருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை உணர்ந்திருப்பாளா? ஒரே நிலையில ஒரே கருத்தை உணர்ந்து அவர்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தெரிஞ்ச சொற்களை கொண்டு அதை சொன்னதுதான் சல்சலத்துல் ஃபீல், செவியேற்கும் நாதம். சக்கின்றி இது நேர்வழியை காட்ட போதும். ஏனென்றா உணர்ந்த அந்த கருத்தை அவர்களுக்கு தெரிஞ்ச பாஷையில வெளிப்படுத்தி தந்ததுதான் என்ன செய்யுது, மொழியில மாறுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று அரபு மொழியில சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று தமிழ் மொழியில சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று ஆங்கில மொழியில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இப்படி மொழியில சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் மார்க்கமா? இந்த மொழிதான் மார்க்கமா? இந்த மொழியால சொல்லப்பட்ட அந்த உள்ளத்தில உணர்ற கருத்து மார்க்கமா? எது மார்க்கம், எது கொள்கை? கருத்து. இப்ப இந்த சொல்லுல மூழ்கிறோம் என்று வைப்பமே, அரபு மொழி என்று சொல்லி ஒரு மயக்கம் இருக்கு நம்மகிட்ட. இஸ்லாக்களை பார்த்தா நீங்க அதிகமா பார்ப்பீங்க, என்னத்துக்கு எடுத்தாலும் அரபு ஒதுக்குவாங்க. இஸ்லாக்களை பார்த்தா தமிழாக்கள் இருக்காங்க, தமிழை என்ன செஞ்சுக்குவாங்க, அவங்களோட பாஷையில தெரிஞ்ச அந்த வசனங்களை என்ன முணுமுன்னு உச்சரித்து அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, அதில் ஒரு திருப்தி ஒன்று கண்டுக்குவாங்க. அவங்களுக்கு அது திருப்தி, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அதால் ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஆனால் உண்மையில் இங்கே இருக்கிறது ஒரு மொழி மயக்கம். அந்த மொழியில அவங்க மயங்குறாங்க, இல்லாட்டி அந்த சொல்லுல மயங்குறாங்க. இப்போ இதுக்கு நபி என்ன சொல்றாங்க, சொல்லை கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற கருமிக்கெல்லாம் கேடு கேடு கேடுதான் கருணை நபி விட்ட சாபம் அங்க. இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற சொல்லுல மூழ்கிறையா, அந்த சொல்ல கொண்டு அந்த சொல்ல சொன்னவர் உணர்ந்த கருத்தில மூழ்கிறையா? எதில போய் நாம மூழ்கணும், எதை எடுக்கணும்? அந்த சாபத்தை விட்டு நாம சாபம் நமக்கு வராம நீங்கிறேன்டா, அந்த சாபத்தை விட்டு நாம நீங்கி கொள்றேன்டா. இன்னைக்கு இந்த சொல்லுல மூழ்கிறையா, அந்த சொல்லால உணரப்பட்ட சொன்னவர் உணர்ந்த அவர் உணர்த்தித்தார அந்த கருத்தில மூழ்கிறையா? கருத்தில மூழ்கணும். ஏனென்றா அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லக்குள்ள அவர் உள்ளத்தால அந்த சொல்லுக்குரிய ஒரு கருத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்த நிலையத்தான் உணர்த்தித்தாரர் நமக்கு அந்த சொல்ல கொண்டு. இல்லாட்டியா இன்னைக்கு ஒரு பாஷை நமக்கு தேவையில்லை. அப்போ ஒரு பாஷை வந்து இன்னைக்கு என்னத்துக்கு இருக்கி, அது அரபு மொழியால் உணர்த்தி தந்தாலும் சரி, ஆங்கில மொழியால் உணர்த்தி தந்தாலும் சரி, தமிழால் உணர்த்தி தந்தாலும் சரி, கோடா கோடி பாஷையில வெளிப்படையா அவர் கோடா கோடி பாஷையை கொண்டு உணர்த்தி தந்த உணர்த்தித்தார அதை உணர்ந்து கொள்றதும் அவர் உணர்ந்ததும் மொழியால வேறுபடுமா, கருத்தால ஒன்றுபடுமா? கருத்தால ஒன்றுபடும். அதுக்கு கருத்து ஒன்றுதான். அந்த கருத்தை அவங்க உணர்ந்தது எந்த பாஷையால? அதுதான் சல்சலத்துல் ஜர்ஸ் என்ற தெய்வீக நாதம் களிமாவை கொண்டு உள்ளத்தில அமையும். அந்த பாஷை அதை சொல்ற தெளிவு என்று சொல்றேன், விளங்கப்படுத்துறதுக்கு அப்படித்தான் சொல்லணும். மறதியை நீக்கி தெளிவை தேக்கு என்று காட்டுறது ஒஸ்தாது அந்த பாஷையை தான். சிந்தனை செய்
தெளிவு வரு என்று சொல்ற அந்த தெளிவும் அந்த பாசை தான். தெளிவுங்கிறது நாம சல்சலத்துல் ஃபீல் என்று செவியேற்கிற நாதத்தை கொண்டு தெளிவடைகிற ஒரு விஷயம் இல்லை. அந்த அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொன்ன அந்த சொல்லை கொண்டு அவனுடைய கருத்தை உணர்றது தான் தெளிவுங்கிறது. அந்த கருத்தில் நம்முடைய உள்ளம் தரிபடுறது தான் தெளிவுங்கிறது. இந்த தெளிவு ஏற்படணும் அந்த சொல்லை கொண்டு. இந்த தெளிவு ஆளுக்கொண்டு ஏற்படாது. எனக்கு ஒரு வகையா, உங்களுக்கு ஒரு வகையா, இன்னொரு ஆளுக்கு ஒரு வகையா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா தெளிவு, அந்த தெளிவு ஏற்படாது. அப்படி இல்லை தெளிவு. ஏனென்றா அது மனிதர்கள் பாவிக்கிற இந்த பாஷையில இந்த மொழிக்குள்ள கொண்டு வரவே இல்லை. கொண்டு வந்தா வந்துட்டா எப்படி ஆயிடும்? ஒரே கருத்தா, ஒரே நிலையா, ஒரே தெளிவா இருக்காது. எல்லாத்தையும் பிரட்டி விட்டுருவானு. ஒவ்வொரு சொல்ல சொல்லி சொல்லி ஆங்கிலத்தில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சொல்லி அதை வேற மாதிரி விளக்குவாங்க, தமிழில் கொஞ்சம் பேர் சொல்லி வேற மாதிரி விளக்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த விளக்க பிசகும், விளங்கி கொள்கிற பிசகும், விளங்கி கொள்கிற நிலையும் மாறுபடுறதுக்கு காரணம் எது? சொல்லுல மூழ்கிறதா, கருத்தில் மூழ்கிறதா? சொல்ற மூழ்கிறதுதான். ஆனா இந்த சொல்லும் இன்ன சொல்லிருக்கிற இந்த சொல்லிருக்கே, இப்ப நான் சொல்லு காட்டின இந்த சொல்றீங்க, இது எல்லாமே நீங்களும் உங்களோட மூதாதையிலும் வைத்துக் கொண்ட அன்றி ஒன்றுமே இல்லை. எந்த ஆதாரமுமே. அப்ப இதனுடைய கருத்து தான் சொல்ல இருக்கின்ற உணர்ற அளவுக்கு வரணும் கல்வி. இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி உள்ளம் ஒரு கருத்தை உணரும்பா, அந்த உணர்ந்து கொள்ற அந்த நிலை தான் கலிமா என்ற சொல்லால உணர்த்தப்படுறது. அது பாஷை இல்லை. அதுதான் தூக்கத்தை நீக்கி தூய கலிமாவை வரப்போறது. இப்ப தூய கலிமா எந்த பாஷையிலேயாவது கட்டுண்டிருந்தா, எந்த பாஷைக்குள்ளேயாவது கட்டுப்படுத்தினோம்டா, எந்த பாஷையாவது அதை கட்டுப்படுத்துமண்டா, அது தூய்மையா இருக்குமா? தூய கலிமாவா இருக்குமா? அப்ப ஈனைக்கும் தூய கலிமாண்டா என்ன? எந்த பாஷையிலையுமே கட்டுனாத, எந்த பாஷையும் கட்டுப்படுத்தாத ஒரு சொல்லிருக்கு. அது அல்லாஹ் அவனிடத்தில வெளியான சொல். அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்த சொல். பெரியோனின் திருவசனம், பெரியோர்கள் அனுபூதி என்கிற சொல். இந்த சொல் தான் சல்சலத்துல் ஜர்ஸ் என்கிற தெய்வீக நாதம். இப்ப சும்மா நாம வளமையா பேசுற மாதிரி பேசுவோமே, தெய்வீக நாதமுங்காக. சும்மா நாம ஒரு பேச்சுக்கா தெய்வம் போட்ட சத்தம் என்றா கொஞ்சம் பொருந்தாதா? முழுமையா பொருந்தாது, இருந்தாலும் பொருந்தாதா? தெய்வம் போட்ட சத்தம். நாதம் என்றா என்ன? அதை ஏன் நாதம் என்று சொல்றாங்கன்றா, இந்த நாதம் என்று சொல்ற இந்த சொல்லால உணர்ந்தது, உணரப்பட வேண்டியது, உணரக்கூடிய அந்த நிலை மொழியுக்குள்ள வரக்கூடாது. மொழி எந்த மொழியும் கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல நாதம்ங்கிற சொல்ல வச்சு விளங்கப்படுத்துறாரு. இல்லாட்டா இன்னைக்கு சத்தம் இங்கே எப்படி விளங்கப்படுத்துறாரு? சல்சலத்துல் ஃபீலையும் அப்படித்தான் விளங்கப்படுத்துறாரு. அப்போ அதனால அதில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கி என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கும் உங்களோட பக்குவத்துக்கு எப்பதான் அதை விளக்கி தந்திருக்கேன். அந்த நாதமண்டி ஏன் சொல்றாங்க, செவி எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுது என்கிற விஷயத்தில் சில சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது நாம் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் போக்குள்ள எடுப்போம். அப்ப இப்ப பெரியோனின் திருவசனம், பெரியவர்கள் அனுபூதி. அந்த பெரியோனின் திருவசனம் என்று சொல்ற அந்த திருவசனம்ங்கிறது நாம நம்முட பாசையில கட்டுண்ட வசனம் இல்லை.
அது எந்த பாசையிலையுமே கட்டுண்ணாத ஒரு தெளிவு. அது தெய்வீக நாதம். அது சல்சலத்துல் ஜர்ஸ் என்று அது விளங்கப்படுத்தி தராங்க. இந்த நாதம் களிமாவை கொண்டு சொல்லை கொண்டு எந்த அந்த நாதம்ங்கிற அந்த சொல்ல கொண்டு உள்ளத்தில கல்புல அமையுமுங்க. அப்ப இந்த நாதத்தை இந்த சொல்ல வெளிப்படையா நாவை கொண்டு காதை கொண்டு நாவை கொண்டு கேட்க முடியா, நாவை கொண்டு செல்ல முடியா, காதை கொண்டு கேட்க முடியாது. ஏன்? நாவை கொண்டு சொல்லிட்டோம்டா, காதை கொண்டு கேட்டுட்டோம்டா எந்த பாசைக்குள்ள வந்துடுமது? சல்சலத்துல் ஃபீல் என்ற பாசைக்குள்ள வருமா இல்லையா? செவியக்கு நாதத்துக்குள்ள வந்துடும். ஆனா சல்சலத்துல் ஜர்ஸ்ங்கிற தெய்வீக நாதம் களிமாவை கொண்டு கல்புல அமையுமா. அப்ப அந்த உணர்றவருக்கு தான் தெரியும் அந்த பாசை எண்ணிட்டு. அதை எப்படி அவர் உணர்றாரு, எப்படி அவருக்கு அது அந்த பாசையை அந்த நாதத்தை உணர்ந்து கொள்ற நிலை வருகுதுண்டா தெளிவா இன்னான்டா அவர் என்ன செய்யறார், கல்பால அந்த நாதத்தை அவர் அமைகிற நிலையை உணர்றார். அது உணர்ந்து கொள்ற நிலை தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு வாகனத்தில் ரோட்டால் போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன். போயிட்டு இருக்கக்குள்ள வலது சைடு சிக்னல் பத்தி வருது. முன்னுக்கு போகிற வாகனத்தில் வலது சைடு சிக்னல் பத்தி நூந்தா என்ன நினைப்பண்ணாம அவர் வலது சைடுக்கு மாற போறாரு என்று நாம நினைப்போமா இல்லையா? இப்ப அவர வாகனத்துக்கு இருந்து ஏதாவது ஒரு பாசை ஊடாக வாயை துறந்து நாவால நான் வலது சைடுக்கு மாற போறேன்னு நம்மகிட்ட செல்லையும் இல்லை, நாம அவர்கிட்ட கேட்கையும் இல்லை. ஆனா அவர் காட்டின சைக்கினையை வச்சு நாம என்ன செஞ்சு கொண்டோம், அவர் வலது சைடுக்கு மாற போறார் என்று உணர்ந்து கொண்டோமா இல்லையா? இப்படி உணர்தலுக்கு நமக்கு வந்ததும் இன்னைக்கு நாம பேசின பாசையும் தெளிவு. இன்னைக்கு ஒரு தெளிவுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. தெளிவான விளங்கியிருக்க. அவர் இந்த இப்படி சிக்னல் பார்த்தீங்கன்னா இப்படி வலது சைடுக்கு மாற போறாரு என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டதால அவர் வலது சைடுக்கு மாற போறாரு என்று நான் விளங்கி கொண்டேன். இப்படி சல்சலத்துல் ஜெர்ஸ்ங்கிற அந்த நாதம் என்னங்கிறது எப்படிங்கிறது உள்ளத்தில களிமாவை கொண்டு கல்புல களிமாவை கொண்டு அமையும்ங்க. அப்போ ஒரு தியானம் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறண்டா, இப்ப உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி திக்ர் செய், ஞாபகம் செய். இப்ப உள்ளம் இந்த தியானம் செய்கிறதுக்கு முதல் இந்த திக்ர் செய்கிறதுக்கு முதல் ஓர் நிலையில நிலைப்பட்டிருக்கா, இல்ல பல நிலையில பல வகையா இருக்கா, பல நிலையில சம்பந்தப்பட்டு இருக்கு. இவர் தியானம் செய்யல, திக்ர் செய்ய போகல, ஓர் நிலையில நிலைப்படுத்தல. அப்ப இதை செய்யறதுக்கு முதல் இவரோட உள்ளம் எப்படி இருக்கி? உள்ளத்தை அடக்க ஒரே வழி உயர் களிமாவை உணர்வதுதான். அலையும் உள்ளத்தை அடக்கிவிடு ஆத்துமா சாந்திக்கு வழி பிறக்கும். அப்ப எப்படி இருக்கி? அலைஞ்சிட்டு இருக்கு. இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த உள்ளம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏன் அலையுது? இன்னைக்கு இவர்கிட்ட எப்படி வேலை செய்யுது எல்லாமண்டா, கண் ஒரு பக்கத்தால பார்த்துக்கிட்டு ஒரு நிலையில் இருக்கு, காது ஒரு பக்கத்தால கேட்டுக்கிட்டு ஒரு நிலையில் இருக்கு, வாய் நாக்கு ஒரு பக்கத்தால என்ன செய்யுது, ஸ்பரிசம் ஒரு பக்கத்தால. இப்படி உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக ஐம்புலங்கள் கட்டுண்ட இந்த ஐம்புலனும் 5 நிலையில என்ன செய்யுது, வேலை செஞ்சிட்டு இருக்கா இல்லையா? இப்படி 5 நிலையில 5 நிலையாக பல நிலையில இது வேலை செஞ்சிட்டு இருக்கிறதால இப்ப உள்ளம் ஒரு நிலையில இருக்குமா? ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கும், ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்கும், ஒன்றை கதைச்சிக்கிட்டு இருக்கும், ஒன்றை மோந்துக்கிட்டு இருக்கும், ஒன்றை உணர்ந்துக்கிட்டு இருக்கும்.
ஒன்றை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இன்னைக்கு பல நிலைகள் அங்கே வேலை செய்தா இல்லையா? இப்படி பல நிலைகள் வேலை செய்கிறதால அங்கே என்ன இருக்கண்டா, பல தரகுகளும் இருக்காங்க. அப்போ பல தரகுகளை உருவாக்கினதும் அந்த பல நிலையில் வேலை செய்கிற, பல நிலையாக வேலை செஞ்ச அந்த புலன்களோடாகத்தான். அப்போ இதோட சம்பந்தப்பட்டு இருக்கக்குள்ள இந்த உள்ளம் என்ன செய்யுது இல்லை, ஒரு நிலையில நிலைப்படுகிறது இல்லை. இப்படி இருக்கிற இந்த உள்ளத்தை ஒரு நிலையில நிலைப்படுத்திட்டோம்டா, நிலைப்படுத்துற திக்கிற செஞ்சோம்டா, ஓர் நிலையில் நிலைப்படுத்தி உள்ளத்தை ஓர் நிலையில் ரெண்டு விஷயம் இருக்கு இன்னைக்கு, அதாவது மூணு விஷயம் இருக்கு திக்கிறையும் சேர்த்து. உள்ளத்தை ஓர் நிலையில், முதலாவது உள்ளத்தை என்ன செய்ய வேண்டிக்கு, ஓர் நிலைக்கு கொண்டுவர வேண்டியிருக்கு. ஓர் நிலைக்கு கொண்டாந்து மறுநாள் நிலைப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நிலையில விளங்கிட்டா? இந்த மைக்க கொஞ்சம் கட் பண்ணி வைங்களேன். மைக்க கட் பண்ணுங்க. ரிபாய் மைக்க கட் பண்ணுங்க. அப்போ உள்ளத்தை ஓர் நிலையில நிலைப்படுத்துறேன்டா. இப்ப நிலைப்படுகுதுன்னு வைப்போம். ஐனைக்கு நிலைப்படக்குள்ள காது வேறையாவும், கண் வேறையாவும், வாய் நாக்கு வேறையாவும், மோந்து நுகர்தல் வேறையாகவும், இஸ்பரிசம்ங்கிறதும் வேற வேறையா வேலை செஞ்சிச்சண்டா உள்ளம் ஓர் நிலையில நிலைப்படுமா? அப்ப ஈனைக்கு இந்த புலன்கள் எல்லாம் அடங்க வேண்டியிருக்கு. இந்த புலன்கள் எல்லாத்தையும் அடக்க வேண்டியிருக்கு. அப்ப உஸ்தாது என்ன சொல்றாங்க, அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாதுங்க. அப்ப இந்த அலைபாயிற மனத்தை ஒரு நிலையில நிலைப்படுத்துறது, ஒரு நிலைக்கு கொண்டாடுறது தான் திக்ரங்கிறது, ஞாபகம்ங்கிறது. இதைத்தான் திக்ர் செஞ்ச, தியானம் செஞ்சேங்க. இப்ப இது ஒரு நிலையில நிலைப்படக்குள்ள சல்சலத்தில் ஃபீல்ங்கிற நாதம் காதுக்கு கொண்டு விழுமா? ஒரு நிலைப்பட்டுருமே. அப்ப சல்சலத்தில் ஃபீல்ங்கிற செவியக்கும் நாதம் கேட்கிற இடம் இன்னைக்கு வராது. இப்ப உள்ளம் என்ன செய்யுது, ஓர் நிலைப்படுகுது. அங்க கேட்கிறது, பார்க்கிறது, முகர்றது, பாசைங்கிறது, மூச்சங்கிறது, ஸ்பரிசம்ங்கிறதெல்லாம் அங்க இன்னைக்கு ஒரு நிலைப்பட்ட நிலையில ஒரு நிலையில இருக்கு. இதுதான் ஒரு நிலைப்பட்டிருக்கு. இப்ப இப்படி ஒரு நிலை ஆயின உடனே அந்த உள்ளத்துக்கு இப்ப எதை ஒரு நிலைப்படுத்தினோம், உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி திக்ர் செய், ஞாபகம் செய். இப்படி உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகம் செஞ்சா அவருக்கு ஜரசங்கரனாதான் அந்த உள்ளத்துல வரும், அந்த உள்ளத்துல வழியாகும். அங்கால என்ன சொல்றாங்க, உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகப்படுத்தி திக்ர் செய். ஜரசங்கர நாதத்தோட, ஜரசங்கர நாதம் என்ன, ஏற்கனவே நாம சொன்னமே, தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு. ஜரசங்கர நாதம் களிமாவை கொண்டு கல்புல அமையும் என்கிறதான். இப்ப எப்படி அமையுது, எப்படி அமையும் என்றுதான் இப்ப நாம என்ன செய்யறோம், தெளிவு கண்டுட்டு இருக்கோம். ஈனைக்கு ஜரசங்கர நாதத்தோட ஒன்றிணைந்து திக்ர் செய்யுங்க. அப்ப அவருக்கு உள்ளம் ஓர் நிலைப்பட்ட உடனே ஐம்புலன் வேலை செய்யாது. ஒரு நிலையில எல்லாம் இருக்கும், எல்லாம் ஒன்றிச்சிடும். ஐனைக்கு ஒன்றிச்சு ஞாபகம் ஐனைக்கு நிலைச்சிட்டண்டா, ஒரு நிலையில நிலைப்பட்டுட்டண்டா உள்ளம். ஜரசங்கர நாதம் அவருக்கு கேட்கும். இப்படி கேட்கிற இந்த நாதம் செவிய கொண்டு கேட்கிற நாதம் இல்லை, இது உள்ளத்துக்கு அமைகிற நாதம், உள்ளத்தில இயல்பாகவே அமைகிற நாதம். இந்த நாதத்தோட ஒன்றிணைந்து திக்ர் செய்யுங்க.
ஒன்றிணைந்து திக்ர் செய்யண்டா நாதம் வேற, ஜர்சங்கிற நாதம் வேற, திக்ர் செய்கிற ஞாபகப்படுத்துற நீ வேறையா இருக்காத, இணைஞ்சிடு அதோட. அந்த நாதத்தோடைய அவர் இணைஞ்சிட்டாருண்டா இப்ப அப்படி ஞாபகப்படுத்தா அவர் என்னத்தை ஞாபகப்படுத்திட்டு இருப்பாரு? நானுங்கிறத அந்த நாதம் தான் ஞாபகப்படுத்திட்டு இருப்பாரா இல்லையா? இப்ப நான் இருக்க எனக்கு நாதம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா இருப்பார். இப்ப ஏற்கனவே உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்தி ஓர் நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகப்படுத்தக்குள்ளையும் ஓர் நிலைப்பட்ட நிலை நான் என்று இருப்பாரா? எனக்கிட்ட ஒரு நிலைப்பட்டிருக்கேன் இருப்பாரா? அப்ப ஒரு நிலைப்பட்ட அந்த நிலையில அவர் இருப்பார். இப்ப அவர் தான் இருப்பார் இன்னைக்கு. அப்படி இருக்கக்குள்ள இவருக்கு என்ன செய்ய போகுதுன்னா அந்த ஜரசங்கிற நாதமும் இப்ப அந்த உள்ளத்துக்கு வரப்போகுது. எப்படி ஒரு நிலைப்பட்டதெல்லாம் வரப்போகுது என்ற அலைபாயும் உள்ளத்தோட அமல் செய்து சித்தி பெற முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்ப உள்ளம் அலைபாயாம ஒரு நிலையில நிலைப்படுத்தப்பட்டு ஞாபகப்படுத்தினா சித்தி பெறும், அது வாழ்வினில் வெற்றி பெறும். அப்ப இது இப்ப என்ன செய்த அந்த உள்ளத்துல அந்த ஜரசங்கிற நாதம் வெளிப்பட்டோன்னு அதோட அவர் இணைகிறார். எப்படி இணைகிறாரு? நாதம் வேற நான் வேறேன்னு இல்லை. இப்ப அந்த நாதம் தான் நான் என்று இணைகிற நிலையுண்டா இன்னைக்கு அவருக்கு உருவாகும். இப்போ அது என்ன சொல்றாங்க? தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். எப்படி? தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். இதை அறிந்து தியானம் செய்ய சொல்றாங்க. இப்ப இவர தியானம் என்ன? நாதத்தோட இருக்கிறது தான். எவ்வளவு நேரம்? 24 மணித்தியாலமும் அந்த நாதமாகவே அவர் இருக்கிறதால தான் அவர் உள்ளம் என்ன செய்யப்படுது? அரிசாக தோணுது, கௌதராக மாறுது. இப்ப அந்த கலிமாவை கொண்டு அவர கல்புல அந்த நாதம் பெரியோனின் திருவசனம், பெரியோர்கள் அனுபூதி, இவருக்கும் அனுபூதியாக அமைதா இல்லையா? அந்த நாதம் அமைச்சு கொடுக்குதா இல்லையா? அந்த நாதத்தோட ஒன்றிணைந்து ஒன்றிச்சு இவர் இருக்கிற நிலை வந்துட்டண்டா இவர் மறந்தாலும் அது மறக்க கூடாது. ஏனண்டா பகுக்கும் திறமை மிகைத்து உயர் பண்பு அவரை அணைச்சி பரமன் தொடர்பை நிலைக்க வச்சிடும். அது பரமன் தொடர்பு நிலைத்திடுமங்க, கிடைத்திடுமென்று சொல்லல, நிலைத்திடுமெண்டா பரமன் தொடர்பு நிலைச்சிட்டு. அப்ப இறைவன் தொடர்பு ஏற்படுறேன்டா, இறைவனோட தொடர்பாகிறேன்டா இறை தியானம் அவசியம் என்று ஒரு பாட்டில் சொல்றாங்க. அப்ப இவர் அந்த தியானத்தை செஞ்சு இறைவன் தொடர்பும் கிடைச்சி உடனிருக்கும் இறைவனோட உறவாடிட்டு இருக்கிற நிலையில் இவர் இருப்பாரா இல்லையா? இருந்தா இவர் யாரோட பேசிட்டு இருப்பார் எந்நேரம்? அதுதான் பரமன் தொடர்பு நிலைத்திடும் என்று சொன்னது. அதுக்கு பிறகு பல பதவி உயர்வு அவருக்கு கிடைத்திடுமா. இப்படி கிடைக்கிற இந்த பதவி எல்லாம் மனுஷன் பார்த்து இங்க வாங்க தம்பி உங்களுக்கு ஒரு பதவி தாரம் என்று கொடுக்குற பதவி இல்லை. அது மனுஷன் எல்லாம் அறிஞ்சது இவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி முடிவு பண்ணி அவன் மனோச்சியோட கொடுக்கிறது. இது மனுஷன் கோடி பேர் தடுத்தாலே இந்த பதவி கிடைக்கும் தான். இந்த பதவி எல்லாம் அவருக்கு கிடைச்சிடும். இப்ப இவருக்கு இது எல்லாம் கிடைக்குது எதால? இந்த நாதத்தோட ஒன்றிணைந்து திக்ர் செய்யறதால, ஞாபகம் செய்யறாரு. இப்ப இந்த நாதம் என்ற என்ன? இப்ப வெளிப்படையா நான் உங்களுக்கிட்ட சொல்றேன்டா, என் வாயால நான் சொல்லித்தாரேன்டா, தமிழ் பாஷையில சொல்லித்தரணும் இல்லையா? இல்லாம சொல்லித்தரலாமா? சாஹிப் நான் சொல்லித்தரையா தமிழ் பாஷையில? நான்
இதை இங்கிலீஷ் பாஷையில் சொல்லித்தரையா? ஆனா இது இப்ப நான் சொல்றது தமிழ் பாஷையில மொழியில உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா இப்படி சொல்ற இந்த நான் என்கிறது ஏக வியாபகமா கருத்தா இருக்கு. இதை சொல்ற தன்மை அப்படி ஒரு தன்மை ஒன்று இருக்கு. நான் எப்படி என்ன நான் உணர்றனோ அப்படி ஏக வியாபகமாக ஒரு இருப்பு நிலை தன்னை உணர்ந்துக்கிட்டு இருக்கிற நிலை ஒன்று இருக்கு. இதுதான் இந்த நாதம், தெய்வீக நாதம். அல்லாஹ் தன்னை உணர்ந்த நிலை என்று சொல்றேன். தன்னைத்தானே நான் என்று உணர்ந்த நிலை. இப்ப நான் மொழியில சொல்லிட்டு இருக்கேன். இதே ஒரு உணர்ந்த ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவர் உணர்ந்தா என்ன சொல்லுவாரு? ஆங்கில மொழியில சொல்லுவாரு. ஆனா அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்த அந்த தெய்வீக நாதம் களிமாவை கொண்டு கல்புல அமைஞ்சிட்டா அவர் அவன் மொழிஞ்ச அந்த நாதத்தோட களிமா என்று இருப்பார். இது படைத்தவன் சொல், இது மறக்கேல. இந்த அனுபவத்தை உங்களுக்கிட்ட நான் சொல்லித்தாரத்துக்கு இங்க மொழி இல்லாம இருக்கு. அப்போ அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது என்று சொன்னது ஏன் தெரியுமா? அந்த அனுபவத்தை சொல்ல இங்க மொழி இல்லை. அதை மொழிக்கு கொண்டறையலாம் இருக்கு அந்த அனுபவத்தை. ஆனா அந்த அனுபவம் ஐம்புலன் ஆட்சி கொண்டுதான் அமையும். ஐம்புலன் ஆட்சி கொண்டா 5 புலனும் ஆட்சிகள் கொண்டெழுதல்ல வஸ்தாது. 5 ஆட்சி கொண்டா ஆட்சி என்கிற இடத்துல இந்த 5 புலனும் ஒரு நிலைக்கு வந்துடுது. இல்லாட்டி 5 புலனும் 5 ஆட்சிகள் கொண்டு வரணும். இப்ப உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்தினா ஐனுக்கு 5 புலன் வேலை செய்யுமா? அப்ப அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. அந்த அனுபவம் 5 புலன் ஆட்சி என்கிறது ஒரு நிலைப்படுத்தி சொல்ற அவசரம் ஒரு நிலையில. அப்ப அந்த 5 புலனும் ஒரு நிலையில ஒரு ஆட்சி கொண்டு அமையணும். அது அப்ப நாதத்தோட ஒன்று சிரிக்கிறவர் எல்லா கணமும் எக்கணமும் இரண்டட்டிருக்க அவனோட. அதை எப்படி அந்த அனுபவத்தை கொண்டாந்து எப்படி உங்களுக்கு தாரேன் ஒரு பாஷையில் விளங்கப்படுத்தலாம். சல்சலத்துல் ஃபீல்ல கொண்டாந்து செவியக்கிற நாதத்திற்கு தரலாம். இதை முறைப்படி விளங்கி இதை முறைப்படி உணர்ற இடத்துக்கு முறைப்படி அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அணுகிற முறைக்கு ஒஸ்தாது நமக்கு வழிகாட்டி தந்திருக்காரு. அந்த வழிமுறையை தெளிவா நமக்கு தந்திருக்கிறதால இன்னைக்கு நாம பிடிச்சிட்டு போறோம். இல்லாட்டி நமக்கும் பிடிபடாது. ஆனா சத்திய உண்மை அது எல்லாம் விளங்கிட்டு இருந்து பிடிபடாது. எங்களுக்கு அப்படி பிடிபடல. நாங்க ஒஸ்தாது இருக்கிற காலத்திலே என்ன செஞ்சோம்? அந்த சத்திய உண்மையை யாருக்கிட்ட எல்லாம் கேட்டு 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 படிக்கலாம். யாருக்கிட்ட எல்லாம் விளங்கிருக்காங்க, ஒஸ்தாது விளக்கி கொடுத்து யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்க என்று சச்சன சங்கத்தை கண்டறிஞ்சோம். ஆனா எனக்கு ஒஸ்தாது கண்டறிகிற அளவுக்கு நான் அன்னரம் பக்குவமா இல்லாத்தில எனக்கு காட்டி தந்தாங்க. இவங்களோட இருங்க அங்க அதுக்குள்ள சத்திய உண்மை என்று பேசப்படுது, அதை பிடிங்க. ஒரு பக்குவத்துக்கு ஒரு மாணவன் வந்துட்டா அந்த பக்குவத்துக்கு ஏற்ப அந்த மாணவனுக்குரிய திசையை காட்டி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அதை அவங்க அறிஞ்சவங்க டக்குன்னு என்ன செஞ்சா காட்டி விட்டாங்க. அந்த சத்திய உண்மையை பேசி பேசி பேசித்தான் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கி நாமல். அதுக்குத்தான் உறவாடுங்க, ஒவ்வொரு நாளும் தொடர்பாயிடுங்க, மறந்துடாதங்க, ரிக்கிரு செய்ங்க, தியானம் செய்ங்க. ஏனண்டா லேசில இது அமையும் என்று நினைக்கையுமா? அப்ப இப்ப சல்சலத்துல் ஜர்சங்கிற தெய்வீக நாதம் களிமாவை கொண்டு கல்புல அமைஞ்சா அந்த நாதத்தின்
வெளிப்பாடு இல்ஹாம் என்று அறியணும். நீங்க இல்ஹாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா உங்களோட உள்ளத்துல வருகுதுண்டா, வெளிப்படுகுதுண்டா, இல்ல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கண்டா, அந்த தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு தான் இது. இது இல்ஹாம். இதை அறிந்து தியானம் செய்யுங்க. ஹொஸ்தாத் இன்னொரு பாட்டில் எப்படி சொல்றாங்க, இல்ஹாம் உன்னுடைய உள்ளத்துல வந்து அமையுமங்காக. அந்த பாட்டு ஞாபகமா சஹி? இறைமறை தந்த ஞான விளக்கங்கள் இல்ஹாமத்தாய் இதயத்தில் அமையும். இன்னொரு சொல்லுங்க. இறைமறை தந்த ஞான விளக்கங்கள் இல்ஹாமத்தாய் இதயத்தில் அமையும். இப்படி மாணவர்களுக்கு ஒஸ்தாது சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களோட உள்ளத்துல இல்ஹாமத்தை இது அமையும். அப்படி என்ன அவங்களோட மாணவர்களுக்கு இது அமையணுமா இல்லையா? அமையாம அவங்க இப்படி சொல்லுவாங்களா? அப்ப அமைஞ்சிருக்கண்டா, அமைஞ்சிருக்கிற மாணவன் யாரு? இன்னைக்கு எத்தனை மாணவன் இருக்கான்? ஏன் அமையல? இல்ஹாமத்து பாட்டு தான், ரைட், ஓகே. அது உண்ட உள்ளத்தில் அமைஞ்சிச்சா? அப்படி இல்ஹாமத்து வந்து அமைந்து அந்த பாடலை விளங்குற அளவுக்கு தியான திக்ர் செஞ்சியா? உள்ளம் ஓர் நிலைப்பட்டுச்சா? ஓர் நிலையில் நிலைப்படுத்தி நீ திக்ர் செஞ்சியா? ஜர்சங்கிற நாதத்தோட ஒன்றிணைந்து திக்ர் செய்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சா? அனுபவிச்சியா? அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளு தம்பி என்று திராவி தலையிலேன்னு அழகா சொல்ற அவசரம். அப்ப இது யார் அனுபவத்திலையும் ஏற்படாது என்று சொல்லி ஒருத்தன் வாதிக்கான் ஒஸ்தாத மாணவன்டா, இவன் ஒஸ்தாதுர சொல்ல கேட்டு நடக்கிறவனா? ஆண்டவன் சொல் கேட்குதா இவனுக்கு? ஏன் இன்னைக்கு எடுக்கணும்டா, இந்த தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம்ங்கிறது உள்ளம் ஓர் நிலை படக்குள்ள அதே கணம் அவருக்கு அது விளங்கும். இன்றைக்கு அப்படி விளங்கின மாணவர்கள் இந்த உறவாட்டத்தில் இருக்காங்க. என்னோட தனிமையாவை தொடர்பு கொண்டு இன்றைக்கு எனக்கு இப்படி கேட்குது, இதுக்கு மேல நான் என்ன செய்ய, எனக்கு அதுக்கு மேல தெளிவத்தாங்க. அப்ப தூய வழியில் முன்னேற அந்த வழியில போன ஒருத்தர் அவருக்கு சொல்லி கொடுக்கறதுல என்ன தப்பிரிக்கி? எடுத்த எடுப்புலேயே நாங்களும் போய் சேர்ந்துட்டோமா? நாங்கள் பட்டிருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒஸ்தாயிட பாட்டும் ஒஸ்தாயிட புத்தகமும் வாய்ச்ச உடனே பார்த்த உடனே இப்போ எல்லாருக்கும் வழிகாட்டிட்டா. அப்படி வழிகாட்டும் என்று சொல்லி ஒரு வாதம் வச்சா 1400 வருஷத்துக்கு முதல் 6666 வசனம் உங்களுக்கு மத்தியில் இருந்தானே, ஏன் உங்களுக்கு வழிகாட்டல? வழிகாட்டி இருக்கணுமா இல்லையா? இருந்தியா இல்லையா? அந்த மனுஷனுக்கு தானே வழிகாட்டிச்சு. நான் இரக்கத்தில் சொல்றேன் ஒஸ்தாது, 1400 வருஷத்துக்கு முதல் இந்த மண்டைக்குள்ளானே இது வந்துச்சு. அல்லாஹ் இதுக்குள்ளான அதை தந்தான். பிச்சு எறிஞ்சி எழுதுண்டு எழுதி ஒவ்வொரு பக்கம் எனக்கிட்ட இன்னைக்கு அந்த குருவா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு தனிநபர்கிட்ட போவானா, ஒரு தனிநபர்கிட்ட போய் கேட்கவானா? சரி, நாங்க கேட்கல, நாங்க தனிநபர்கிட்ட போற ஐடியாவும் இல்லை, நாங்க போக மாட்டோம். நீங்க விளக்கித்தாங்களே. உங்களுக்கு இவ்வளவு காலம் என்ன விளங்கிச்சு? உங்களுக்கு 6666 வசனம் வேதம் இருந்தும் உங்களுக்கும் விளங்கல இவ்வளவு காலம். ஒஸ்தாது வந்து விளங்கப்படுத்தணும்னு இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு. இன்றைக்கு ஒரு ஆளுகிட்ட போய் நேரடியா பேசிட்டு இருக்கக்குள்ள கொள்கை என்ன என்று கேட்க தடுமாறிட்டு இருக்க. அப்போ ஒஸ்தாதை சொல்றாங்க, கொள்கை என்றா என்னவென்று உனக்கு தெரியுமா? சொல்லியதாராங்க, கொள்கை என்றா என்னவென்று உனக்கு தெரியுமா? எப்படி சொல்றாங்க? ஏகத்துவம் என்று சொன்ன நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏகத்துவம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாயா? கொள்கை என்றா என்ன என்று உனக்கு தெரியுமா? அப்ப ஒருத்தன் கொள்கை என்றா என்ன என்று கேட்டா அங்க பதிலே இருக்க இல்லையா?
ஏகத்துவம் என்ன ஒரே தத்துவமா இருக்கிறேன். அப்ப இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சொல்ல மறந்தார்? இப்ப செல்லுங்களேன், நான் உங்களுக்கு தந்த தெளிவின்படி சல்சலத்துல் ஃபீல்ங்கிறத மறந்தாரா, சல்சலத்துல் ஜர்ஸ்ங்கிறத மறந்தாரா? அப்ப சல்சலத்துல் ஜர்ஸ மறந்தா அவர் அடுத்த கட்டம் எதுக்குள்ள வருவார்? உடலுக்குள்ள வருவார். சல்சலத்துல் ஃபீலுக்குள்ள வருவார். அப்ப நீங்களும் உங்களோட மூதாதைகளும் இல்ல நீங்களும் உங்களோட இருக்கிற எல்லாரும் வாழ்றதுக்கு எங்க இடம் வசதி? உலகத்துக்கு போங்க, அங்கதான் சல்சலத்துல் ஃபீல் இருக்கு. ஆளுக்கு ஆளுக்கால் பேசி நீங்க என்ன செய்யுங்க, வாழுங்க. அப்ப ஐனைக்கு அவங்க சறுக்கின இடம், அந்த பாசையை விட்டது அதுதான். ஆனா அப்படி வரக்குள்ளே அவரு சில சொற்றொடர்களை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அப்ப அதை நாம நாளைக்கு உறவாட்டத்தில் எடுப்போம். இப்ப தெளிவா விளங்கிட்டா சாஹிப்னா ரைட். இப்ப சல்சலத்துல் ஜர்சங்கிற நாதத்தோட ஒன்றிணைகிற நிலை வந்துட்டா, எல்லாருக்கும் தான் சொல்றேன், உங்களுக்கும் இணைகிற நிலை வந்து அந்த நாதமாகவும் நீங்க இருக்கிற நிலை உணரப்பட்டுட்டா, நீங்க வர நாதம் வரல, இப்ப அப்படி உணரப்பட்டுட்டா உங்களுக்கு வழிகாட்டல் அங்க இருக்கு. நான் இருக்கிறேன், அனசாபிஷ செல்லல. உறவாட்டத்தில் தொடர்ந்து வார நீங்க தெளிவா விளங்கிக்கணும். அங்க வாங்க, நான் இருக்கிறேன். ஏனென்றா நான் ஒரு வாக்கு தந்திருக்கிறேன். நான் என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அவரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று எம்எஸ் அப்துல்லா பைல்வான் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய நாவை கொண்டு உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறேன். அதை மிஸ் பண்ணாதங்க. அதை பிடிச்சித்தான் திரும்ப ஆதமும் போனார் சொர்க்கத்துக்கு. இதை பிடிக்கிறவங்க போகலாம். ஏனடா சொர்க்கத்தின் வாசல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? அது எழுதப்பட்டிருக்கிறது சொல்லா கருத்தா? சொர்க்கத்துக்கு போறீங்க, ஐனைக்கு அரபுல எழுதியிருக்கிற மாதிரி பார்த்து வாயிச்சிட்டா போவீங்க? அப்படியே இருக்கு சொர்க்கம். அப்ப அதை உணர்ற நிலைதான் சொர்க்கம். அத உள்ளத்தால நீங்க உணர்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? உணர்ற நிலை ஏற்பட்டா இப்ப ஜர்சருங்கிற நாதம் உள்ளத்தில அமையும். தெய்வீக நாதம் இல்ஹாமத்தை அமையும். அமைஞ்சிட்டா இந்த சொர்க்கம்தான். காட்டித்தரையா? இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலமண்டா. இவர் இப்ப எங்க இருக்காரு? சொர்க்கத்தில் இருக்காரு. அவரோட உள்ளத்துல இன்பம் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்? நாதம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் நீங்க 100 வருஷத்துக்கு உறவாடத்துக்கு வந்தாலும் நான் பேசுறடி. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மிஸ் பண்ணி போட்டுதான் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. விளங்குதா? இப்ப எப்பயோ படைக்கப்பட்டு எப்பயோ வந்து அதெல்லாம் முடிஞ்சு அவர் போயிட்டாருன்ற அர்த்தம் எல்லாம் காலத்தில கட்டுண்ட ஆரம்ப பிள்ளைகளுக்குரிய விளக்கம். அது எப்பயோ ஆதம் படைக்கப்பட்டாரு, எப்பயோ அவர் தவறழைச்சாரு, அவரை சொர்க்கத்தில் வாழ வச்சாங்க.
இதெல்லாம் நடந்து முடிஞ்சு என்று நினைக்கிறது யாரு? காலத்திலும் இடத்திலும் கட்டுண்ட ஆரம்ப மனிதன். இன்னும் இந்த கணம் படைக்கப்படுறாரு, இன்னும் இந்த கணம் சொர்க்கத்தில் வாழ்றாரு, இன்னும் இந்த கணம் தவறு செய்கிறாரு, இன்னும் இந்த கணம் என்ன செய்கிறாரு, மீட்சி பெறாரு. எல்லாம் ஒரு கணத்தில் நடக்கிற விஷயம். இதை விளங்கி கொள்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா இந்த நாதத்தில் இருப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்றது இருக்கே, சொல் விளக்கம் குவலயம்ங்கிறது என்ன? வேதம் இப்பையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்படி சொல்லிட்டு இருந்தா குவலயத்தில் அது நடந்துட்டு இருக்கா இல்லையா? செய்யலா? இத ஒஸ்தாது குன் என்ற சொல் கொண்டு குவலயம் ஆனதை குறைவின்றி உணர்வாய் என்று சொல்லிக்காக. குறைவின்றி என்றா ஒரு சின்ன ஒரு குறையும் இல்லாத உணர்ற நிலை வருமங்காக. அப்ப குர்ஆன்ங்கிற அந்த சொல் விளக்கம் இந்த குவலயமாக இருக்கிறத ஒரு குறைவும் இல்லாம உணர்ற நிலை நமக்கு ஏற்பட்டுட்டா ஏற்படுமண்டா வேதம் சென்னை எல்லாம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்ராஹிம் நபி இப்ப இன்ன இல்லாம இருக்காரு, இன்னும் இப்பதான் நெருப்புக போடுறாங்க, இன்னும் இப்பதான் முடியேறிச்சு. இப்படி விளங்குற அளவுக்கு விளங்கினதான் வேதம். இப்படித்தான் முகம்மது நபி வஹி அல்லாஹ் அறிவிச்சதாக நம்ம கிட்ட தந்திருக்க. குர்ஆன்ங்கிறது சொல் விளக்கம், இந்த குவலயம்ங்கிறது செயல் விளக்கம். வேண்டா இந்த குவலயத்தில குர்ஆன் சொன்ன அவ்வளவும் ஒரு கணத்தில நடந்துக்கிட்டே இருக்கிறதாக நாம உணர வேண்டியிருக்கு. அப்படி உணர்தலுக்கு நமக்கு வர வேண்டியிருக்கு. இப்ப நாம யாரு? வேதத்தை உணர்ந்தவர். அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்குமா? நிகழ்காலம் என்றா இக்கணம் மட்டும்தான். அது இன்பம் விளைகிற சொர்க்கமும் அதான். இக்கணத்துக்கு வரணும்னா அந்த நிலையை நமக்கு உருவாக்கும் எது தெரியுமா? ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுபடுத்துகிற அது மிகைப்படுற பொழுது உருவாகும். இயல்பா கஷ்டப்பட தேவையில்லை. அவன் எந்த அளவுக்கு தரகுகளை குறைச்சி நம்மளோட உள்ளத்தில் ஆழ்ந்த உறக்க நிலையில் தரிபடுறோமோ தரிபட்டிருக்கமோ அப்படி போய் தராணியை போட்டு படுக்கிறத சொல்கிறல்ல பாரிசி. இன்னைக்குனா இன்னும் இப்போ இருக்கக்குள்ளேயும் அந்த நில ஞாபகத்தில் இருக்கணும். அதை அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த நிலையில் நான் எங்கே இருக்கேன்னு தேடிக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வேற ஒரு வழியே கிடையாது. மார்க்கம் ஐனைக்கு தான் ஆரம்பிக்குது. இப்ப ஐனைக்கு உங்களுக்கு அதை அறிந்து கொள்றதுக்கும் அந்த தெளிவு ஏற்படுறதுக்கும் ஐனைக்கு இருக்கிறதுகளை உணர்ந்து கொள்றதுக்கும் ஏகமாக நான் இருக்கேன் என்று உங்களுக்கு உணர்வு நிலையா அமைகிறதும் அந்த நாதத்தை கொண்டுதான். ஜர்சங்கிற நாதம் பூரணமா வெளிப்படுற நிலை. உங்களோட கல்பதில் ஒரு நிலை பட்டுட்டா ஐம்புலன் இயல்பா அடங்கும். இப்ப நீங்க வளமையா உறக்கத்தின் போது இயற்கையா உங்களோட ஐம்புலன் அடங்குது. ஆனா நினைவு நிற்குது இல்லை, ஒரு நிலைப்படலை. அடங்குறதோட நீங்களும் நான் தான் புலன் நான் தான் உடல் என்று நம்பின அதுக்கும் அப்படியே போயிடுது. இப்ப ஈனைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கா? புலன் அடக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்க இருக்கணும். ஓ ஏண்டா புலன்கள் என்று சொல்றது நீங்க இல்லை, அது ஒரு ஊடகம். உங்களை உணர்றதுக்கு உங்களை உணர்த்தி தாரத்துக்கு உங்களுக்கு தந்த ஊடகம் அது. நீங்க அது நான் எடுத்தீங்களா அது எப்ப அடங்குதான் நீங்கள் அடங்கிடுவீங்க. ஏண்டா பழக்க வழக்கத்தில் அதான் இருக்கி. ஆனா அடங்கினாலும் நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
தட்டி ஒழுப்புற தானா ஒழும்புறீங்களா? யாரோ ஒரு ஆள் தட்டி ஒழுப்பப்படுதா? நீங்க காலையில் ஒழும்புக்குள்ள தானே ஒழும்புறீங்க நினைச்சிட்டு ஒழும்புறீங்க. அங்க உங்களை தட்டி ஒழுப்புறான் அவன். உணர வந்த நீ உணரல, உறக்கத்துல கிடக்கா, ஒழும்பண்டு தட்டி விடுறான். அவன் ஒஸ்தாத் எப்படி சொல்றா தெரியுமா? தூய களிமாவை எடுத்தா தூய களிமா இருக்கான், தூயன் துணையும் இருக்கான், அவன் தூயவனா இருக்கான். அவன் தன்னை உணராட்டி அவன் தட்டி விடுவானா இல்லையா? என்னத்துக்கு நீங்க வந்த, என்னத்துக்கு நாம வந்த, என்னத்துக்கு பிறந்த? அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை. அப்ப உண்டு உடுத்து உறங்கி விழிச்சு அந்த உண்மையை உணராம நாம எங்க கிடக்கோம்? சும்மா விடுவானா? தட்டி விடுவானா? இப்ப எத்தனை வருஷமா தட்டுறான்? 37 வருஷம் இல்ல, 37,000 கோடி வருஷமா தட்டுறான் உங்களை. நீங்க இப்பயும் உணர அடிமறுமையில திரும்ப ஒழுப்புவான் உங்களை. இதுல தண்ணி வேண்டிட்டான். என்னமோ ஒன்றும் தெரியாத ஃப்ரெஷ்ஷா திரும்ப ஒழுப்புவான் உங்களை. நான் மறுபிறவியை செல்லல, இஸ்லாத்துல மறுபிறவி கிடையாது. அறிவு ரீதியா சொல்ற மறுமையில ஒழுப்புவான். நீங்க மறுபிறவின்னு எடுக்கக்கூடாது. மறுமையில ஒழுப்புவான், இன்மையில ஒழுப்ப மாட்டான். ஆனா நீங்க மறுமைன்னு உணராததுக்கு அவன் பிள்ளை இல்லை, அவன் உங்களை ஒழுப்புற மறுமையில. நீங்க ஒழும்பி அதை என்ன செய்யறீங்க? வளமையா காண்ற மாதிரி இம்மைன்னு காண்றீங்க. ஒஸ்தாது என்ன சொல்றா தெரியுமா? வாழ்வு மறுமையை நோக்கிய பயணமா. இப்ப நாம இம்மையை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, மறுமையை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இம்மையை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா நமக்கு அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிற கொள்கை தேவையில்லை. அது அடிப்படையில் எதுக்குமே தேவையில்லை. நாம கொள்கைக்கு வர தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வந்தெல்லாம் நாம இருக்க மட்டும் நினைச்சுக்கிட்டு தான் இருப்போமே அல்லாமல் நாம இம்மையெல்லாம் வாழ்ந்துடும். மறுமையை நோக்கி நாம வாழ்றேன்டா நாம கொள்கைக்கு வரோம். அப்பதான் நமக்கு இன்னும் தெரிகிறது, மறுமையா தெரிய வேண்டி வரும். இப்போ மறுமையா எங்கேயோ என்னமோ ஒன்று தெரிய வேண்டி வரும் என்றெல்லாம் போகக்கூடாது. அப்படி இல்லை. ஏண்டா முகமது நபி இஞ்சால திரும்பி பார்க்கக்குள்ள நரகத்தை பார்த்திருக்காரு, இஞ்சால திரும்பி பார்க்கக்குள்ள வலது சைடுக்கு சொர்க்கத்தை பார்த்திருக்காரு. அப்படித்தான் மார்க்கம் காட்டியிருக்காரு. நாமளும் அப்படி திரும்பி பார்க்கக்குள்ள நரகம் சொர்க்கம் தெரிகிற அளவுல வந்துடும். நிலை வந்துட்டேன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்மளோட வாழ்க்கை மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப மறுமையை நோக்கிட்டு போற வாழ்க்கை மறுமையில இருக்கும், மறுமையை தானே காட்டும். உதாரணம் தரையா நேரில் பேசுவோமா? போதும், சாஹிப் நட கையை காட்டுறேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதோட நிப்பாட்டு மச்சான், இதோட நிப்பாட்டுவோமே. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபீக் நானா. வலைக்கும் அஸ்ஸலாம். பாரிஸ் சஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.